வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு சேமியா வச்சு குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக எண்ணெயை குடிக்காமல் இருக்குது. எண்ணெயை குடிக்கல, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கேரட் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 3 பல்லு மட்டும் நைஸாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம், மல்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இது கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு, நெய் 1 ஸ்பூன். இது அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். சேமியா 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். வேகட்டும். அடுப்பு அமர்த்திட்டேன், நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுருவோம். இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு நெய் தேவையில்லை. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். சோம்புக்கு கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 2வது செரிமானத்துக்கு நல்லது. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கலர் மாறட்டும். குடமிளகாய், கேரட், கருவேப்பிலை, இது கொஞ்சமாக உப்பு. நம்ம சேமியாவில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் கவனமாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லி பவுடர், கரம் மசால் பவுடர், சில்லி பவுடர், சோம்பு, மஞ்சத்தூள். இப்போ வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேமியாவையும் சேர்த்துருவோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உரப்பு பத்தலைன்னா இனிமேல் மிளகாத்தூள் போடக்கூடாது, பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த லிக்விடில் இருக்கணும்.
ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சேமியா ஒட்டாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அரிசி மாவை கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். அரிசி மாவு நான் காமிச்ச பதத்தில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு லீவில் அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.